அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம மார்க்கெட் 22,000 அப்படிங்கிற புள்ளியை டபுள் பாட்டம் அடித்து 2,000 புள்ளி மேலே போயிருச்சு. 21,750 அப்படிங்கிற புள்ளி தான் பாட்டம் அப்படின்னு எல்லா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லிட்டாங்க. அந்த பாட்டத்தை தொட்டுட்டு 2,000 புள்ளி மேலே போய் 24,200 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மார்க்கெட் கீழே போகும் பொழுது ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே போச்சு. இன்ஃபேக்ட் லார்ஜ் கேப் ப்ளூ சிப் ஐடி பங்குகள் எல்லாமே 20% மேலே கரெக்டானாங்க. கிட்டத்தட்ட 20க்கும் கொஞ்சம் மேலே பர்சன்டேஜில் தான் அவங்களுடைய ஸ்டாக்கினுடைய விலை கீழே விழுந்துச்சு. நான் லார்ஜ் கேப் ப்ளூ சிப் ஐடி பங்குகள்னு சொல்கிற பங்குகள் உதாரணமாக டெக் மஹேந்திரா, HCL டெக், TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிகள். இது இல்லாமல் மிட் கேப் ஐடி ஸ்டாக்ஸ் இருக்குது. அவங்க எல்லாமே இன்னமும் வேல்யூவேஷனில் 40-50 பியில் இருக்கிறாங்க. உதாரணமாக சொல்லணும்னா பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸு, KPIT, நியூஜென்னு, டாடா டெக்னாலஜிஸ், டாடா எலக்ஸி இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாமே ஒரு மிட் கேப் ஐடி ஸ்டாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே விழுந்தாங்க. மார்க்கெட் ஆனால் பயங்கரமாக மேலே ஏறிச்சில்ல 2,000 புள்ளி. ஆனால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பெருசாக மேலே ஏறலை. ஏன்னா ஐடி செக்டரில் என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, ஏன் ஐடி செக்டரில் உள்ள ஸ்டாக்குகளுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிச்சு, என்ன நடக்குது இந்த உலக பொருளாதாரத்தில், இப்போது ஐடி ஸ்டாக்ஸை நம்ம என்ன மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. இந்த லார்ஜ் கேப் ப்ளூ சிப் ஐடி பங்குகள் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது Q4 2025 31 மார்ச் 2025, 1 ஜன் 2025லேருந்து 31 மார்ச் 2025 வரைக்கும் இருக்கிற இந்த 3 மாதத்தை தான் Q4 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்துக்கான ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. TCS நெட் ப்ராஃபிட் -1.5% டவுனு. சரிங்களா. இன்ஃபோசிஸ் 12% நெட் ப்ராஃபிட் டவுனு. HCL ஆனால் 8% பாசிட்டிவாக ரிசல்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் கிளியராகவே தெரிஞ்சு போச்சு, லார்ஜ் கேப் ப்ளூ சிப் ஐடி ஸ்டாக்ஸ் இந்த குவார்ட்டரில் ரிசல்ட் நல்லா இல்லை. அதாவது க்ரோத் இல்லை, சேம் அதே ரிசல்ட்டை கொடுக்குறாங்க, அதை விட கொஞ்சம் கம்மியாக நெட் ப்ராஃபிட் டவுன் ஆகி தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட், நெகட்டிவான பாயிண்ட். ஆனால் இந்த நெகட்டிவான பாயிண்ட்டுக்காக தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துச்சா அப்படின்னு பார்த்தா, இன்ஃபோசிஸ் அடுத்த வருஷம், சரிங்களா, 1 ஏப்ரல் 2025லேருந்து 31 மார்ச் 2026 வரைக்கும் இருக்கிற இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயரில் அவங்களுக்கு growth 0 to 3% அவ்வளோதான் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது growth இருக்காது, மிஞ்சி போனால் ஒரு 3% மேக்ஸிமமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கைடன்ஸ் இன்ஃபோசிஸ் இதுக்கு முன்னாடிலாம் கொடுத்ததில்லை. அப்போது ஐடி செக்டரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அடுத்த வருஷம் ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் growth இருக்காதுன்னா அப்போ எதுக்கு இந்த ஸ்டாக்ஸுக்கு நம்ம இவ்வளோ விலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் எல்லா ஸ்டாக்குமே கீழே போயிடுச்சு. சரிங்களா. இந்த இடத்துல ஏன் ஐடி செக்டர் ஸ்டாக்ஸுக்கு growth இருக்காது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, ட்ரம்பினுடைய டேரிஃப் எஃபெக்ட் கம்ஸ் இன் டு பிக்சர். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம எல்லா ஐடி ஸ்டாக்ஸுமே அமெரிக்காவில் தான் அதிக எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கேருந்து தான் டாலரில் நிறைய இன்கம் சம்பாதிக்கிறாங்க. 50%க்கு மேலே ரெவன்யூ நார்த் அமெரிக்காவிலேருந்து தான் வருது. சரிங்களா. இப்போது ட்ரம்ப் இம்போர்ட் பண்ணுற குட்ஸ் எல்லாத்துக்குமே டேரிஃப் போட்டார். சரிங்களா. இப்போது அமெரிக்காவில் என்ன தான் இந்த ஐடி கம்பெனிஸ் பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த கம்பெனிகள் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் லாஜிஸ்டிக்ஸு, ஆட்டோமொபைலு இந்த செக்டரில் உள்ள கம்பெனிகளுக்கு இவங்க சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த கம்பெனிகள்லாம் பிளான்ட்டை மெக்சிகோலையோ கனடாவிலையோ அல்லது சைனாவிலையோ போட்டு அங்கேருந்து பொருளை இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அல்லது அவங்களுக்கு தேவையான அந்த ஆட்டோ காம்பனன்ட்ஸ் இந்தியாவில் இருந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த கம்பெனிகள் எல்லாமே அதிக விலை கொடுத்து அவங்களுடைய பொருட்களை US மார்க்கெட்டில் செல் பண்ணுறதுக்கு வாங்கி ஆகணும். அப்போது அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் கூடுது, அமெரிக்கன் கம்பெனிஸோடைய எக்ஸ்பெண்டிச்சர் கூடுது. அப்போது அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் கூடுனா அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ணி ஆகணும். அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்கு எடுக்கிற ஆயுதமே இந்த டெக்னாலஜிக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அந்த பட்ஜெட் இருக்குல்ல, அதை கட் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு கோர் ப்ராப்ளம். இப்போது ஐடி கம்பெனிஸுக்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, ப்ராஜெக்ட் ஆர்டர் நிறையா வந்துச்சு. அது எல்லாமே இப்போது
பாஸ் ஆகுது அல்லது ட்ராகில் போயிட்டுருக்கு. அதாவது என்னென்னா போஸ்ட்போன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பிஸ்னஸை வந்து உடனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ப்ராஜெக்ட்டுக்கான பட்ஜெட்டிங்கை வந்து இந்த கம்பெனிஸ் வந்து அலோகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுதான் வந்து அங்கே நடக்கிற பிரச்சனை. இன்னமும் வந்து கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா வந்து சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் கேன்சல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் கூட வருது. சரிங்களா? ஸோ ட்ரம்பினுடைய இந்த 90 days பீரியடில் இந்த டேரிஃப் அப்படிங்கிற அந்த இஷ்யூ சுமூகமாக முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிகள் நம்மளை மாதிரி அந்த டிசிஎஸ் இந்த மாதிரி லார்ஜ் கேப் ப்ளூ சிப் ஐடி கம்பெனிகளுக்கு ஒரு பெட்டர் விசிபிலிட்டி கிடைக்கும். சரிங்களா? டிசிஎஸ் அவங்க மேனேஜ்மெண்ட்டினுடைய ஸ்பீச்சை நான் கேட்கும் பொழுது இந்த ஒரு குவார்ட்டர், அதாவது 1 April 2025 இருந்து 31 March ஜூனா, இந்த 3 மாதம். சரிங்களா? ஏப்ரல், மே, ஜூன், இந்த 3 மாதம், 30th June. சரிங்களா? இந்த 3 மாதம் வரைக்கும் உள்ள பீரியடில் வந்து அவங்களுக்கு அன்சர்டனிட்டி இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் பேசினார். அதை தான் நான் வந்து உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ பாயிண்ட் வந்து என்னென்னா, ட்ரம்பினுடைய டேரிஃப் எஃபெக்ட்னால அந்த கம்பெனிஸ் எல்லாம் அவங்களுடைய டெக்னாலஜி பட்ஜெட்டை கட் பண்ணுறாங்க, ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன், அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகிறதுனால, இந்த டேரிஃப்னால இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா அதே சமயம் வந்து அமெரிக்காவில் வந்து எக்கனாமிக் ஸ்லோடவுன், ரெசஷன் ஃபியர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது அமெரிக்காவுடைய ஜிடிபி நல்லா இருந்தால் தான் அவங்க நல்லா வளர்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க நல்லா வளர்கிறாங்க அல்லது வளர்ந்தாங்க அப்படின்னா தான் அவங்களுடைய பட்ஜெட் வந்து காசு நிறையா இருக்குது. ஜிடிபி க்ரோத்னா நிறையா வந்து அவங்க நாட்டில் வந்து பணம் புழங்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். நிறையா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த சம்பாத்தியத்தில் இந்த டெக்னாலஜி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறத நல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் ஃபோர்காஸ்ட் பிரகாரம் அவங்களுடைய எக்கானமி வந்து 1.5% தான் க்ரோ ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் வந்து 2.8% அவங்களுடைய ஜிடிபி க்ரோத் ஆச்சு. இந்த வருஷம் வந்து 1.5% தான் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ஃபோர்காஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் இந்த டேரிஃபு, இந்த வாலட்டாலிட்டி சிச்சுவேஷனால் ரெசஷனில் போச்சு அப்படின்னா டெக்னாலஜிக்கு வர வேண்டிய அந்த ப்ராஜெக்ட் ஃபண்டிங் வந்து கொடுக்க மாட்டாங்க அமெரிக்க கம்பெனிகள். அதனால் இந்த ஐடி கம்பெனிஸுக்கு எல்லாம் வந்து இன்கம் வந்து வராது. சரிங்களா? அதனால் அடுத்த வருஷம், அதாவது இந்த வருஷம் 2025 to 26, 1 April 2025 to 31 March 2026 வரைக்கும் இருக்கிற இந்த ஒரு வருஷ பீரியடில் இந்த ஐடி கம்பெனிகளுக்கு வந்து பெருசாக வந்து இன்கம் வராது, அந்த ரெவன்யூ வராது அப்படிங்கிற தாட்டு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, இப்போ அமெரிக்க கம்பெனிகளுக்கு டேரிஃப் போடுறதுனால அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இந்தியாவிலேருந்து என்ன எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அவங்க நெகோஷியேட் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, எங்களுக்கு வந்து விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களால் காசு கட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஏஐ அப்படிங்கிற டூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இந்த கோபைலட்டு, ஓப்பன் ஏஐ பேஸ்டு வந்து டூல்ஸ்லாம் வந்துருச்சு. இது என்னென்னா, கோட் அடிக்கிறத அதுவே பண்ணிடும். சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமரோ டெவலப்பரோ தேவையே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கோடெல்லாம் கொடுத்துரும். ஒரே ஒரு பர்சன் இருந்தால் போதும், 4 பேர் அடிக்கிற கோடை வந்து அது கோடை கொடுத்துரும். ஒருத்தன் வந்து இருந்துக்கிட்டு அதை ரிவ்யூ பண்ணால் போதும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஏஐனால் ப்ரொடக்டிவிட்டி பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணும்பொழுது நீ எதுக்கு இன்னமும் வந்து எனக்கு 10 பேத்துக்கான பில்லிங்கை சார்ஜ் பண்ணுற அப்படிங்கிற கொஸ்டினை கேட்குறதுனால இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட்டை வந்து கட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த கம்பெனிஸ்லாம் வருஷம் வந்து நிறையா பேரை ரெக்ரூட் பண்ணி அவங்கள பில்லபிள் ரிசோர்ஸை மாற்றி அது மூலமாக ரெவன்யூ வந்து சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த மாடல் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இருக்கிற ரிசோர்ஸை வச்சு, இந்த ஏஐ டூல்ஸை வச்சு அவங்க வந்து எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இதனால தான் வந்து ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுனில் இருக்குதுங்க. இந்த சிச்சுவேஷன் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறும். ஏஐ அடாப்ட் பண்ணிடுவாங்க. டேரிஃபை வந்து ஒரு சுமூகமான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் பொழுது இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு கிளாரிட்டிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டெக்னாலஜி பட்ஜெட்டிங் இம்ப்ரூவ் ஆகும்போது யூஎஸோடைய எக்கானமி வந்து நல்லா மாறும் பொழுது ட்ரம்பினுடைய டேரிஃப் எஃபெக்ட் வந்து ஒரு மாதிரி அமிக்கபிளாக செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம டிசிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து மறுபடியும் வந்து சம்பாதிக்க தொடங்குவாங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய புரிதல். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இன்னும் உடஞ்சி கீழே விழுகுதோ அல்லது கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குதோ அவ்வளவு தூரம் வந்து நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் தாட்டுங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி காரணத்தினால தான் வந்து ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு பிரச்சனையில் இருக்குது. அதனால தான் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் விலை உடஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்.
ஒரு முக்கியமான விஷயம், டிசிஎஸ், டெக் மஹேந்திரா, விப்ரோ, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனிகள் மார்க்கெட்டில் 20-25 வருஷமாக இருக்கிறாங்க. அவங்க பார்க்காத ரிசெஷன் கிடையாது. அதே சமயம் அவங்க பார்க்காத டெக்னாலஜி கிடையாது. க்ளவுட் அடாப்ஷன் வரும்பொழுது க்ளவுடை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரெசெஷன் வரும்பொழுது எல்லா செக்டரில் இருந்தும் அவங்களுக்கு இன்கம் வரலைனாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் டொமைனு இந்த மாதிரி டொமைனில் இருந்தெல்லாம் அவங்களுக்கு வந்து இன்கம் வருதுன்னா அதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய ரிசல்ட்டை வந்து முடிஞ்ச அளவு வந்து அதே அளவில் வந்து மெயின்டைன் பண்ண பார்ப்பாங்க. பெரும்பாலும் அவங்களுடைய ரிசல்ட்டு இபிஎஸ்ஸை போய் பாருங்கள், ஃப்ளாட்டாக இருக்கும் அல்லது கொஞ்சம் வந்து கீழே குறையும். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் வந்து கீழே போவாங்க ரெசெஷன் ஃபியர் வந்துச்சு அப்படின்னா. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன அப்படின்னா, இந்த கம்பெனிகளுக்கு வந்து நல்ல எக்ஸ்போஷர் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதே சமயம் நம்மளை விட அவங்களுக்கு அவங்க கம்பெனியை வந்து எஃபிஷியண்ட்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அக்கறை இருக்குது. ஏன்னா வந்து ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ப்ளஸ் ஸ்ட்ராங்கான மேனேஜ்மெண்ட் வித் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ஸ்ட்ராங்காக உள்ள கம்பெனிகள் தான் வந்து இந்த கம்பெனிகள். சரிங்களா? அதனால் இந்த கம்பெனிகள் மேலே நம்ம ஒரு கண்ணு வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் விப்ரோவை பார்க்கும் பொழுது அவங்களுடைய எஃப்ஐஐ ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நான் முன்னாடி உள்ள வீடியோக்கள்லேயே சொல்லியிருக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து எஃப்ஐஎஸ் பொசிஷன் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அந்த டேட்டா வந்து நமக்கு லேட்டாக தான் தெரியும். இப்போ கடந்த ஒரு 5-6 நாளாக வந்து எஃப்ஐஎஸ் வந்து பயங்கரமாக வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நாட்டில் யூஎஸ்னுடைய டாலர் இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இன்னும் யூஎஸ்னுடைய 10 இயர்ஸ் பாண்ட் ஈல்டு வந்து 4.3 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. அது இன்னும் குறையும் பொழுது இந்த டாலர் வீக்னஸ், இந்த டேரிஃப் இஷ்யூ அப்படிங்கிறது செட்டில் ஆகும் பொழுது அமெரிக்காவும் சைனாவும் வந்து ஓரளவு அமிக்கபிளாக செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவாக மாறும். அந்த சூழ்நிலையில் ட்ரம்ப் அவர்கள் வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் கட்டு அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணார்னா இன்னும் வந்து பூஸ்டாக இருக்கும். ஃபெட்டு வந்து மறுபடியும் வந்து ரேட்டை கட் பண்ணுறேன், இன்ஃப்ளேஷன்லாம் நல்லா இருக்குது, க்ரோத்து ஸ்லோ ஆகுது, அதனால் நான் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ரேட் கட் பண்ணும் பொழுதும் மறுபடியும் வந்து எக்கானமி வந்து அமெரிக்காவில் பூம் ஆகும். அது வந்து இந்த ஐடி செக்டர்ஸுக்கு நல்ல பிஸ்னஸை கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த இடத்துல ஏஐனால் பெரிய ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் வந்து ஏஐஸ் வந்து நம்மளுடைய இந்தியன் எம்ப்ளாயீஸோடைய அந்த லே ஆஃப் அப்படிங்கிற சிச்சுவேஷன் மாதிரி போச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்னமும் கீழே உடையும். புரியுதுங்களா? அதாவது என்னென்னா 20 PE இல்லை 10 PEக்கு அளவுக்கு போகும். அவங்களுடைய சேல்ஸ் குறையும், நெட் ப்ராஃபிட் இன்னும் குறையும். அதுக்கேற்ற மாதிரி 15% அப்படின்னு அட்ஜஸ்ட் ஆகும். ஆனால் அந்த சினாரியோ வந்து வாய்ப்பு வந்து ஒரு 20% அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ 60% தான் நான் இது வரைக்கும் பேசினது. அந்த 20%ங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சினாரியோ. அந்த சிச்சுவேஷன்லையும் நமக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதிரி கம்பெனிகளில் தொடர்ந்து அக்குமுலேட் பண்ணிகிட்டே வரலாம் அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் உங்களுடைய விஷன், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து குறைஞ்சது ஒரு 7 வருஷம் அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் கொடுக்கணும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸில் நீங்கள் வாங்கி வச்சுட்டு, அதாவது மேக்ஸிமமாக நான் 7 வருஷம் வரைக்கும் நான் வந்து இருப்பேன் அப்படிங்கிறது தான். மேக்ஸிமம்னா நீங்கள் மினிமமாக 7 வருஷம் வரைக்கும் நான் இருப்பேன், அதுக்கப்புறம் வந்து தான் ரிட்டர்னே எடுக்க போகிறேன், அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் நீங்கள் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஏஐயில் வந்து பயங்கரமாக அடாப்ட் பண்ணுறாங்க. எனக்கு நல்லாவே தெரியுது. ஏஐ மாடலை யூஸ் பண்ணி இவங்க அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய ரிசோர்ஸஸ்க்கு ஏஐ ட்ரைனிங் கொடுக்குறதா இருக்கட்டும், ஆல்ரெடி வந்து ஹெச்சிஎல் டெக்கெல்லாம் வந்து ஜெர்மனிலலாம் வந்து நிறையா லேபு, ஏஐ லேபெலாம் வச்சு அவங்களுடைய கிளையண்ட் கூட கொலாபரேட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பு கூடலாம் வந்து கொலாபரேஷன்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ ஏஐ அடாப்ஷன் கண்டிப்பாக இந்த கம்பெனிஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் மிட் கேப் ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அந்த மிட் கேப் ஐடி செக்மெண்ட் அப்படிங்கிறது மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இன்னமும் வேல்யூவேஷன் ஜோனில் இருக்கிறதா தான் நான் கருதுகிறேன். அதனால் நான் பர்சனலாக மிட் கேப்பு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸுகள் நல்லா உடையட்டும் அப்படின்னு இன்னமும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வந்து தொடர்றது எல்லாமே வந்து லார்ஜ் கேப் ப்ளூ சிப் கம்பெனிகள். ஒருவேளை மிட் கேப்பும் ஸ்மால் கேப் உடஞ்சாலும் என்கிட்ட பைசா கிடையாது. வெரி சிம்பிள். இந்த டைமில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து பைசாவை திரட்டி ஏதோ ப்ளூ சிப் கம்பெனிகளில் கொஞ்சம் எக்ஸ்போஷர் எடுத்துட்டேன். பட் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் என்னால் வாங்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஒருவேளை அந்த வேல்யூவேஷன் ஜோனில் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ போட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.